ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன். காலையில் என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுலேருந்து இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ஸோ எடிட் பண்ணுற வரைக்கும் உள்ள விலாக்ஸ் தான் இப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல். காலையில் எழும்பினோடனே பால் இங்கே நாங்கள் சொசைட்டியில் வாங்குவோம். அங்கேருந்து பால் வாங்கி காய்ச்சாச்சு. அப்புறம் சோறு அடுப்புகளில் சோறு வச்சுருக்கு. ஸோ காலையில் டிஃபனுக்கு தோசையும் சட்னியும். இது லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றது கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன். ஸோ அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க 2 பிள்ளைங்களும். சும்மா கடைக்கு கிளம்பி முடிச்சிருக்கிற டைமில் ஏதாவது வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது ப்ரான்ஸ் வாங்கி வச்சுருந்தது. ஸோ அதெல்லாம் கழுவி மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இன்னும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த இனிமேல் கிரேவி வைக்கணும். ஸோ அதுக்கு உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. ஸோ இப்போ அடுப்பில் நம்ம இந்த ரெசிபி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலை கொஞ்சம் அது பொரிஞ்சதும் இது பெரிய உள்ளி இருக்குல்ல, பெரிய உள்ளி போட்டு நல்லா வதங்க விடணும். உள்ளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நல்லா உள்ளி வதங்க விடணும். இப்போ உள்ளி வதக்கிக்கலாம். இது இந்த மண்சட்டி கொஞ்சம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்குறது. நாங்கள் எங்கள் வீட்டு சைடு எல்லாமே இந்த மீன் ஃபிஷ் ஐட்டம் எல்லாமே மண்சட்டியில் தான் எப்போவுமே வைப்போம். மற்ற இது எல்லாமே நான்ஸ்டிக்கு, இந்த நான்ஸ்டிக் இல்லைன்னா அலுமினியம் பாத்திரம் அந்த இதில் வைப்போம். மண்சட்டியில் உள்ள அந்த வாசனை அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே கிடைக்கிறத சரி எடுத்து எப்போவுமே நாங்கள் ஃபிஷ்ஷு டெய்லி வாரம் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்றது. ஸோ அதனால் சரி மண்சட்டிலே நாங்கள் எப்போவுமே மேக் பண்ணுறது. இப்போ நான் இந்த உள்ளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா உள்ளியோட சேர்த்து வதக்கிக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிய விடணும். மசிஞ்சு வர்ற வரைக்குமே நம்ம அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா மசிய விடுற வரைக்கும் வேகும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி மஞ்சள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் நம்ம மசாலா சேர்க்கும்போது கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் பொடி போடலாம். இப்போ இந்த தக்காளி கூட நல்ல தக்காளி இந்த மசாலாலாம் இருக்குல்ல, இது கூட கொஞ்சம் நேரம் இந்த மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் போடுறேன் நான். கொஞ்சம் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மிளகா பொடியும் சேர்ப்போம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பரும் மிளகா பொடியும் போடணும். ஸோ பெப்பருக்கு அப்புறம் நான் மஞ்சள் பொடியும் கரம் மசாலா அப்புறம் மிளகாய் பொடி அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போடலாம். ஸோ இந்த மசாலாலாம் போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த ப்ரான்ஸ் வேகிற அளவுக்கும் ப்ரான்ஸ் மசாலா பிடிக்கணும். ஸோ அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். இல்லை மூடி போடாமலும் வேக வைக்கலாம். அதுக்கு பிறகு கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கை போடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. இதுதான் ப்ரான்ஸ் மசாலா. இதில் ப்ரான்ஸ் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். இறால் தொக்கு இல்லை இறால் கிரேவி அப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது என்னோடய ஸ்டைலில் இறால் கிரேவி. இப்போ நல்ல மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இப்படி ஒரு 5 நிமிஷம் நம்ம ரொம்ப ப்ரான்ஸை வேக வச்சிடக்கூடாது. வேக வச்சா அது ஒரு இது
ஜவ்வு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது கொஞ்சம் மீடியமாக நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கனவா இருந்துச்சு, ஸ்குவிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது அது வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அது வந்து என்னென்னா கொஞ்சமாக வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து உப்பு போட்டு, அப்புறம் வந்து இது கரம் மசாலா போட்டு, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வந்து எங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் வந்து வெஜ்ஜு தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு வெஜ்ஜும் எங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜு, ஸோ அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் தான் எப்போவுமே நான்வெஜ் எடுத்து இந்த சமைக்கிறது. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவங்களுக்கு உள்ள லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு மற்ற வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது. ஸோ இப்போ வந்து நான் டெய்லி வந்து அந்த வெஜிடபிளில் வந்து உரிக்கிற அந்த வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உள்ளி பூண்டு தோல் எல்லாத்தையுமே வந்து இந்த கார்டனுக்கு தான் போடுறது. ஸோ அந்த இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கையோட வந்து இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ செடியெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி அப்பப்போ தான் பார்க்குறது. பார்த்து மொட்டு போட்டிருக்கா, பூ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்குவிட் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்து இன்றைக்கி பூத்த பூ தான். இது வச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு இந்த 10 மணி செடி. அதுக்கு பிறகு இந்த இதுலேயுமே கொஞ்சம் பூ வந்திருக்கு. ஸோ எங்கெங்கே இதிலெல்லாம் பூ வந்திருக்கு. இதில் ஒரு 10 மொட்டு இருக்குது. மொட்டு விரிகிற அளவுக்கு இடம் இருக்கான்னு தான் தெரியலை. இது வந்து கோழிப்பூ இப்போ தான் லைட்டாக வந்திருக்கு. இது வந்து கார்டன், எங்களோட வெஜிடபிள் கார்டன். ஸோ கீரை எல்லாம் வளர்ந்துருக்கு. இன்னும் நாளைக்கு பறிச்சு வந்து பொரியல் வைக்கணும். தக்காளியில் வந்து பூ போட்டிருக்கு. ஸோ அதையும் பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு வந்து உள்ளி எல்லாம் வச்சுருக்கு. உள்ளி வெண்டைக்காய்லாம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இது ஒரு வெண்டைக்காய் போட்டிருக்கு. அடுத்து வந்து என்ன இதில் 2-3 பூ வச்சுருக்கு. இன்னும் இது எப்படியும் ஒரு 4-5 நாள் ஆகிடும் இந்த பூ இது வர்றதுக்கு. இது வந்து சின்ன உள்ளி வந்து நாங்கள் வந்து இது போட்டு வச்சுருக்குறோம். இந்த சின்ன ரொம்ப பொடி உள்ளியாக இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே போட்டு தான் வச்சுருக்குறோம். இது வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வந்து நம்ம இது தீயல் வைக்கிறதுக்கும், அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது நல்ல மிளகு செடி. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடம். ஸோ இது எல்லாமே மாங்காய் மரம், அப்புறம் தென்னை மரம், அப்புறம் வந்து சீத்தாப்பழம், சக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி இருக்குது. இதுதான் எங்களோட வீடை சுற்றி இதுதான் எங்கள் வீடை சுற்றி இருக்கிற பிளேஸ் எல்லாமே. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.